அதனால நாங்க வந்து புகுற்ற நாங்க நினைக்கல இந்திய நாங்க லாங்குவேஜை டிஸ்ட்ராய் பண்ண நினைக்கல கண்டிப்பா நீங்க இதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல அரசியல் செய்யறீங்கன்னு சொல்லியிருக்காரு. பாலிடிக்ஸ் மேக்ஸிமம் பண்றீங்க இதை நீங்க உடனே அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகத்தை அரசியலில் கலப்பதும் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்வதும் கல்வியில் அரசியல் செய்வதும் பாஜகவுடைய தொடர் வாடிக்கை. மாண்புமிகு முதலமைச்சரோ நாங்கள் யாரும் அரசியல் செய்யவில்லை. ஆண்டாண்டு காலமாக எப்படி இருமொழி கொள்கை இருந்ததோ அந்த இருமொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த விட வேண்டும். இரண்டாவது, 6ஆம் வகுப்பில் விருப்ப பாடம் எடுக்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது. 6ஆம் வகுப்பில் 11 வயதில் ஒருவர் விருப்ப பாடத்தை எடுத்தால் என்ன சொல்ல வருகிற செய்தி, குலத்தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும். தச்சு வேலை செய்பவர் தச்சு வேலை செய்ய வேண்டும், கருமார் வேலை செய்பவர் கருமார் வேலை செய்ய வேண்டும், சகதிகளை எடுத்தவர்கள் சகதிகளை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று குலத்தொழிலை புகுத்துவதற்கான முயற்சியில RSS உடைய சித்தாந்தத்தை பாஜக விதைக்க நினைக்கிறது. இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம். ஏற்கனவே இருமொழி கொள்கையில படிச்சவங்க, பழைய கல்வி கொள்கையில படிச்சவங்க தான் இன்னைக்கு நாசால மிகப்பெரிய விஞ்ஞானியா இருக்காங்க, கூகுள் பிச்சை போன்றவர்கள் இருக்காங்க, எவ்வளவோ அறிவுஜீவிகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க. மும்மொழி கொள்கையை படித்தவர்களை பத்தி நாங்க குறை சொல்ல விரும்பல. ஆனா இருமொழி கொள்கை படித்தவர்கள் வெளி மாநிலங்களில் போயிட்டு சாதாரண வேலையை பார்க்கல. மும்மொழி கொள்கை படித்தவர்கள் தான் நம்ம மாநிலத்தில் வேலை பார்க்கிறாங்க. ஆக இருமொழி கொள்கை என்பது உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற மொழி. தமிழ் மொழியை அழிப்பதற்காகத்தான் இவர்கள் சமஸ்கிருதத்தையும் இந்தியும் திரிப்பதற்கான முயற்சியை செய்கிறார்கள். எங்கள் குழந்தைகளுக்கு எது தேவையோ அதை அவர்கள் படிப்பார்கள், நீங்கள் திரிக்காதீர்கள் என்று தான் சொல்லுகிறோம். நாங்க ஏங்க தடுக்கலங்க. ஆண்டாண்டு காலமாக என்ன நடந்துட்டு வருது, இருமொழி கொள்கை தான் இருக்கு. EVK சம்பத் அவர்களும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் ஜவஹர்லால் நேரு கிட்ட போயிட்டு கடிதம் கொடுக்கிறாங்க. எங்க திமுகவுடைய தலைவர் இருமொழி கொள்கையை நீங்கள் அறிவிக்க வேணும்னு. ஜவஹர்லால் நேரு அவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கடிதம் எழுதுறார், இருமொழி கொள்கை தொடரும். அவரு பிரதமரா, தமிழ்நாட்டை நேசிக்கும் பிரதமரா, இப்ப இருக்கிற மோடி தமிழ்நாட்டை நேசிக்கும் பிரதமரா? இதுதான் எங்களுடைய கேள்வி. லால் பகதூர் சாஸ்திரி நாடாளுமன்றத்தில் எங்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னதை பிரகடனப்படுத்தி நாங்கள் அதை நடைமுறையில கொண்டு வருவோம் என்று சொன்னார், கடைபிடிப்போம் சொன்னார், வாக்குறுதி அளித்தார். ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு எல்லாத்திலையும் அரசியல், ஆன்மீகத்தில் அரசியல், கல்வியில அரசியல், தமிழ்நாட்டில் எல்லா தளங்களிலும் அரசியல், ஆளுநரே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் பாஜக. இல்ல, இதெல்லாம் மிரட்டல்ங்க. நாங்க இந்த தேசத்துடைய பிரதமருக்கு எழுதாம ட்ரம்புக்கு எழுத முடியும்? ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் நான் சொல்ல முடியும், அது நாங்க சொல்ல மாட்டோம். அநாகரத்தின் உச்சங்க அது, அநாகரத்தின் உச்சம். அவர் என்ன IPS படிச்சாரு? இந்தியன் பொய் சொல்லும் சர்வீஸ் படிச்சிருக்காரு நினைக்கிறேன். IPS இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கிடையாது, இந்தியா பொய் சொல்லும் சர்வீஸ். வந்தேரிகள் இவர்களெல்லாம் முதலமைச்சரை கெட் அவுட் என்று சொல்லுகிறார்கள் என்றால் யார் கெட் அவுட் ஆக போகிறார்கள் என்று 26 தேர்தலில் தெரியும். இல்ல, ஏறக்குறைய இன்று 3வது மாநிலமாக நாம் வரி செலுத்திட்டு இருக்கோம். GST ஏறக்குறைய 1,30,000 கோடி செலுத்தியிருக்கோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை தானே நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய பங்களிப்பை நாங்க கேட்கிறோம், அவங்க பணத்தை கேட்கல. தர்மேந்திர பிரதான் கான்ட்ரிபியூஷன் நாங்க கிராம கமிட்டிகளை சீரமைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறோம், வேறு இருக்கும் பணி செய்யல, சீரமைக்கும் பணியை செஞ்சிட்டு இருக்கோம். இந்த கேள்விக்கெல்லாம் தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க டெல்லியில இருந்து. மாவட்ட கமிட்டி தான் நடத்துறாரு. இப்ப இந்த கூட்டத்தை நடத்துவர் யாரு? எங்க எழுந்திருக்க முத்தழகன், இவர் தான் இந்த கூட்டத்தை நடத்துறாரு. எல்லா மாவட்ட தலைவர் நடத்துறாங்க. ஒரு சிலருக்கு எப்பவுமே சில பிரச்சனைகள் இருக்கும், அதை சரி பண்ணுவாங்க டெல்லியில. யாருங்க?
இது தென் சென்னை மாவட்டத்துடைய ஏற்பாடு கூட்டம். சென்னையில் இருக்கிறவங்க கலந்துட்டு இருக்காங்க. இது மாநில செயற்குழு இல்லை. மாநில செயற்குழு கூட்டும் போது எல்லோரும் கலந்துக்குவாங்க. ஏங்க, ஒரு கட்சிக்கும் கொள்கை முழக்கம் திராவிட மாடல் ஆட்சி, காரல் மார்க்ஸ் ஆட்சி, பொதுவுடைமை கட்சிகளுடைய ஆட்சி, எல்லாரும் எங்களுடைய கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய ஆட்சி தான். அது புரிதல் இல்லாமல் பேசுவாங்க. ஏற்கனவே அமித்ஷா அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அறவழியில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூரிலும் சென்னையிலும் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறோம். அதில் நாங்கள் எல்லோரும் தலைமையேற்று நடத்துவோம். ரைட்.